பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் இந்த காலை வேளையில் கடந்து வந்த பாதைகள் வந்த எல்லா விதமான சோதனைகள், நெருக்கடிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் நடுவில் எத்தனை நீங்கள் நம் திரும்பி பார்த்தால் தெரியும். ஆமேன். நமக்கு எதிராய் வந்தவர்கள் கர்த்தர் மட்டும் நம்மோடு இராவிட்டால் சங்கீதகாரன் சொல்லுகிறபடி நம்முடைய தலையின் மேல் நடந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு வரையிலும் தேவன் நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நிறுத்தி வைத்து நடத்தி வந்தது. தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, நம்முடைய குடும்பங்களின் வாழ்வு, ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இது எல்லாவற்றிலும் நடுவில் அதிசயமாய் இந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்த்த ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். சின்ன விஷயமானாலும் ஒரு சிறு பலவீனம் போல தோன்றலாம். அது எவ்வளவோ வேதனைகளை, நஷ்டங்களை, சமாதான கேடுகளை கொண்டு வருகிறது. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி இன்று வரை நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது எதிராயிருக்கிற மலை போன்ற சோதனைகளும் கரைந்து போக கட்டளை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அருமையாய் நம்மை நடத்தினார், சேதமின்றி நடத்தினார், தேவைகளை சந்தித்து நடத்தினார், எத்தனை மரண கண்ணிகளிலிருந்து நம்மை விடுவித்து நடத்தினார், எத்தனை எதிரான ஆயுதங்கள் நடுவிலிருந்தும் நம்மை ஜீவனை பாதுகாத்து நடத்தினார். இதெல்லாம் நினைத்து நன்றியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் பெரிய காரியங்களை செய்வார், இன்னும் அற்புதமாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தெய்வமே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை பொழுதில் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷித்த இந்த காலையிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராகப்பா, ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி சொல்ல வைக்கும்போது, நடத்தி வந்த வழிகளை பார்த்து ஆண்டவர் இவ்வளவு அதிசயமாய் என்னை நடத்தினாரே என்று கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து உமக்கு கோடி நன்றிகளை செலுத்தத்தக்கதாய் எல்லா இருதயங்களையும் இந்த நாளில் நன்றியுள்ள இருதயமாய் மாற்றி தருவீராக. இன்னும் அதிகமாய் துதிக்க, இன்னும் அதிசயமாய், இதைவிட இன்னும் மேலான அனுபவத்தில் அற்புதமாய் எங்களை நடத்த போகிற தேவன் என்று நம்பியுமே துதிக்க உதவி செய். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து துதியுங்கள். பெரிய காரியங்களை எதிர்பார்ங்கள். God bless you. Praise the Lord.